குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 18/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04 திதி இன்று இரவு 9:06 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் கலை 8:50 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் காலை 7:47 வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இரவு 9:06 வரை தைத்துள கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும். சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் மீன ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் இல்லாமல் சஷ்டி திதி. இன்னைக்கு சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதே மாதிரி இன்னைக்கு கடன் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை உள்ளவர்கள், இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம், தர வேண்டிய பணம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு ஒரு பரிகாரம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுறது வேற, சரிங்களா? ஆனால் அதே இன்னைக்கு நரசிம்மருக்கும் அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருக்கும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, தனித்தனியாக இருக்க மாட்டாங்க. அவர்களை போய் சுற்றி 21 சுற்று சுற்றணும். சுற்றி ஒவ்வொரு மிளகாக வச்சுக்கிட்டு வரணும். அப்புறம் அந்த மிளகெல்லாம் சேர்த்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு அதை தீபமாக ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அதே போல் உங்களுடைய கடனும் விரைவில் தீர்ந்து எல்லா கடனும் உங்களுக்கு முடிகின்ற ஒரு தருவாயை இது கொடுக்கும். இது ஒரு பரிகாரம், சரிங்களா? இது செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் அப்படின்னு. அதே மாதிரி தான் கிருஷ்ண பகவானும் அவதாரம், மகாவிஷ்ணுடைய அவதாரம். இவர்களெல்லாம் தசாவதாரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அவதாரத்தில் வந்தவர்கள் தான் இந்த நரசிம்மரும். அதனால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் அவர் தான். அவருக்கு பின்னாடி இந்த சக்கரத்தாழ்வாரும் இருப்பார். 2 பேரையும் ஒன்றா சுற்றி 21 மிளகு ஒன்றா வச்சினே வந்து அதுக்கப்புறம் அது மொத்தமாக சேர்த்து முடிச்சு போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அவங்க பெயரை சொல்லி வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இது ஒன்று, சரிங்களா? இப்போது நம்ம இந்த தொழில் வெற்றி பெறுறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தொழில் நல்லா போயிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டக்காகி நிற்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சூட்சம பரிகாரங்கள். என்ன சூட்சம பரிகாரங்கள்? ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? திருமணம் தடைக்கு நிறைய தோஷங்கள், நாகதோஷம், அது இதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன கிரக சேர்க்கை இருந்தால் திருமண தடை நிறைய இருக்கும் அப்படின்றது ஒன்று சொல்லிடுறேன் நான். ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் தோஷம்தான். அதே மாதிரி சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இருந்தாலும் தோஷம்தான்.
புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுல நிறைய சங்கடங்கள் ஏற்படும். திருமண தடை நிறைய இருக்கும். வேணும்னா எடுத்து பாருங்கள். 40 வயசு உள்ளவர்கள்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சேர்க்கை இருக்குதா பாருங்கள். இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி தொழில் தடை, நிறைய தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னக்காரர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. 3 பரிகாரம் சொல்லியிருக்க, எழுதி வச்சு செய்யுங்க. கோச்சாரம், இன்றைய கோச்சாரம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் சுக்கிர பகவான், துலாத்தில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். புதிய நபர்களின் வருகை, அவர்களுடைய அறிமுகம், அந்த அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் ஒத்துழைப்பான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்திலேயே சூரியன் அமர்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே சமயத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மற்றவர்களுடைய ஒரு தன்மையை கவரக்கூடிய ஒரு உங்களுடைய பேச்சு ஆற்றல் இருக்குது இல்லையா, அதனால் மற்றவர்களுடைய ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு, சில பேர் கவர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய இன்னைக்கு இருக்கும் உங்களிடம். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது. சமூக தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைக்கு அதிசய மேற்கு திசை, அதிசய நிறநாமே நட்ச நிறம், வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில், வேலை, அலுவலகம் இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு அதாவது சமூக தொழில் பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு ஒத்துழைப்பு, அதாவது புதிய வாய்ப்பு, அதே மாதிரி எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு திறன் இருக்குது. எதிர்பாராத வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அரசு சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் கைகூடும். வியாபார சம்பந்தமான முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில், வேலையில் நிறைய மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் நட்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பயணங்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும்.
அதே மாதிரி அரசு சார்ந்த நிகழ்வுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பழைய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மாற்றமான அணுகுமுறையால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உயரதிகாரிகளிடத்தில் நெருக்கமும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடதிசை, அதிர்ஷ்ட ஒன்றாமன், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகள்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் சின்ன சின்ன கவலைகள்லாம் ஏற்பட்டு விலகும். தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதே போல் நரம்பு தளர்ச்சி இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். திடீர் பயணங்களால் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. தந்தை வழியில் சில பித்ரு சாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதற்கு உண்டான ஒரு பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா எப்பொழுதுமே சூரியன் உங்கள் ராசி அதிபதி தான். அந்த சூரியனோட கேது சேரும்போது சில மனதில் ஒரு விதமான ஒரு அச்சம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கா, அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சபையில் போயிட்டு பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்கன்னா அது குறை சொல்லாமல் பேசுங்கள். அடுத்தவர்களை குறை கூறாமல் பேசுவது சிறப்பாக இருக்கும். சவால் ஒரு சவாலான ஒரு விஷயம், நம்ம இதை எப்படியாவது செய்து முடிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட கிழக்கு திசை, ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ரோஸும், அதாவது ஒரு வெள்ளையில் ரோஸ் கலர்ந்த ஒரு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துறது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறன். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதாவது கடகராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. என்னடா இவங்க சிம்மத்தில் சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே நினைக்காதீங்க. கடகராசிக்கு 2ஆம் வீட்டில் கேதுவோட சூரியன் சேரும்போது மனதளவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை தான் சொன்னேன், நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க. என்னடா சிம்மராசிக்கு சொல்லிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி இதை சொல்கிறேன் நான், சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வாக்கு, தனம், அதே மாதிரி படிப்பு, கணவன் மனைவி, இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குது. உணவு எல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் கவனமாக இருக்க சொன்னேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். விலையுயர்ந்த பொருட்களில் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி உயர்ந்த பொருள்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சிறு தூரம் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதனால் நல்ல ஒரு சந்தோஷம், அனுகூலம் நிலவுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த சில இன்னல்கள்
உடலில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற எண்ணங்கள்லாம் மேலோங்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடத்தை, அதாவது 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் பார்க்குது, 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. அதனால் எதிர்பாராத விதமான ஒரு முயற்சியில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே மாதிரி வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். நிர்வாக சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கணவன் மனைவிடையே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. ஆன்மீக பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடதிசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சுகபோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நன்றாக இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. முகத்தில் ஒரு புதிய பொலிவு ஏற்படும். ஆடம்பர எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதே சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நன்மையை தரும். சமூக பணிகளில் கௌரவ பொறுப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல்லாம் ஏற்பட வேண்டும். சகோதர வழியிலும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சில பிரச்சனைகள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. நினைவாற்றலை அதிகரித்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை நிறமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். வரவுக்கு விடை செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. நண்பர்கள் வழியில் விரயங்கள் ஏற்படும். வியாபார சம்பந்தமாக அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் கருத்துகள் சிந்தித்து முடிவெடுங்க. ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது உடனடியே செய்யாதீங்க. சிந்தித்து முடிவெடுத்தால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய வடதிசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் மேன்மை ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், கணவன் மனைவியிலே புரிதல் இருக்க வேண்டும். அதே மாதிரி சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய கிழக்கு ஆறாமின் அச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள்லாம் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும், ஏற்றம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், லாபத்தை தருகின்ற நாளாக இருக்கும் இன்றைய தினம். அதே சமயத்தில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த வேலை பார்க்கிறவர்கள் இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு பணிபுரிவது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இப்போது அரசு சார்ந்த துறையில் வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். ஆனால் முயற்சி செய்யணும். எந்த ஒரு விதத்திலும் இன்றைய தினம் ஆதாயத்தோடு செயல்படுகின்ற ஒரு தருணம். வியாபார அபிவிருத்தி சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிசய வடகிழக்கு இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பாடு இருக்கட்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும். திடீர் முடிவுகளால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள், அதே மாதிரி செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் வியாபாரத்திலும் தொழிலிலும் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்டன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் தடைகள் எல்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல அமைதி, கணவன் மனைவியிடையே நெருக்கம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வியாபாரத்தில் ரொம்ப கனிவான பேச்சு இருக்கணும். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்த்துருங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருப்பது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மௌனமாக இருந்துருங்க, எதையும் பேசாதீங்க.
ஒரு 2 நாளைக்கு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் விநாயகப் பெருமானையும் சேர்த்து வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி யாருக்கு வாக்குறுதி கொடுக்கணும்னு நினைத்தாலும் அதை யோசித்து வாக்குறுதி காப்பாற்ற முடியுமா இன்றைக்கி அப்படின்றத யோசித்து வாக்குறுதி கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.